வந்து இது எதுக்குமே ஆதாரம் கிடையவே கிடையாது. அப்போ ஆதாரம் இல்லை அப்படின்னும் போது என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, விஜய் அவர்கள் வேணும்னே வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும், இவ்வளோ மாசு இருக்குன்றதை காட்டணும், அது வந்து ஜனநாயகங்களில் ஒரு சீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பகவந்த் கேசரி தான் அந்த படம். அந்த படத்தில் வந்துட்டு சில அரசியல் வசனங்கள் இருக்குது. இப்போ வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட படம் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருந்தால் அந்த படத்தை வந்து இப்போ வெளியிட முடியாது, ஒத்தி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மொத்த விஷயம் நடந்ததே வந்துட்டு ஷூட்டிங்காக தான் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்னும் போது ஒரு மாதிரி சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சினிமாவாக தான் பார்ப்பாரு, விளையாட்டாக தான் பார்ப்பாரு, அவருக்கு எந்த பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து எல்லாருக்கும் முன்னாடி சும்மா சொல்லிக்கிறாரு, நான் வந்து இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, மற்றபடி ஒரு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கு. உண்மையிலே வந்து அவர் சுயநலவாதியாக ஒரு சினிமா வந்து பிடிச்சவராக இருந்தா, இல்லை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா இதை விட்டுட்டு அவர் அடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? எதுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிற படங்களே ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு ரத்த கரை வேற அவர் மேலே பறஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் கேள்வியை மக்களே கேட்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சவுக்கு சங்கர். என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்றத நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துச்சுன்னு ஒரு அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் ஸ்டோரியாகவே இருக்கட்டுமே, அதுக்கே நீங்கள் பதில் சொல்ல ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி வந்து நாளைக்கு நாட்டை ஆள போகிறீங்க, ஒரு நாட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து ஒரு ட்வீட்டாக வந்து அவர் போட்டிருக்காரு. அதாவது இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அலிகேஷன் போயிட்டுருக்கு, வதந்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு விஜய் பதில் சொல்லணும் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். ஒரு விஷயம் வந்து நமக்கு பார்க்கும்போது ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோமே, இந்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது அது நார்மலாக இருக்கிற விஷயம்.